வணக்கம். நேத்திக்கு நம்ம பார்த்தது மணிப்புரக சக்கரம். அந்த மணிப்புரக சக்கரத்தை வலுப்படுத்துறதுக்கு, அதை சமப்படுத்துறதுக்கு நிறைய முத்திரைகளை பார்த்தோம். அதில் ஒரு முத்திரை நேத்திக்கு நான் சொல்லலை, அது இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏன்னா அது ஒரு வித்தியாசமான முத்திரை, அதுக்கு ஒரு வித்தியாசமான பேர், அது செய்கிற வேலையும் கொஞ்சம் அழகான வித்தியாசமாக இருக்குது. என்னன்னு பார்க்கலாமா? அது பேர் அஸ்வரத்தின முத்திரை. அஸ்வம்னா குதிரை. நவரத்தினத்தில் ஒரு குதிரை இருக்குது, ஒரு வெள்ளை குதிரை இருக்குது. அதுக்கு 7 தலை. அது ஆகாயத்தில் அந்த ஆகாய கந்தர்வ புருஷர்கள்னு வச்சுக்கலாமே, கந்தர்வர்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுமா. திபெத்தியன் ட்ரெடிஷன்லேயும் இந்த குதிரை இருக்குது. அந்த குதிரை நம்மளுக்கு வாழ்க்கையில் வெல்த்து, அதாவது எல்லா சௌகரியமும் இருக்கிறது. பணங்கிறது வேறு, ரிச்னஸ்ங்கிறது வேறு. வெல்த்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். அது நம்மளுக்கு ஒரு திருப்தி தரக்கூடிய இது. அது இருக்குது. அமைதி, ஹார்மனின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் அமைதியாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது. தமிழ் டிரான்ஸ்லேஷன் டைரெக்டாக பார்த்திங்கன்னா நல்லிணக்கம்னு சொல்லுது. ஸோ வெல்த், பீஸ் அண்ட் ஹார்மனியை இந்த குதிரை கொடுக்குது. இது ஷமானிக் ட்ரெடிஷன் சொல்லுவாங்க, அதுலேயும் இந்த குதிரை இருக்குது. இதில் என்ன தெரியுமா, அதை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கிட்ட ஒரு ப்ரெஷியஸ் ஜுவல், ஒரு விலையுயர்ந்த ஒரு நகை இருக்கான். அந்த நகை நகையை எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு நினைச்ச காரியமெல்லாம் அந்த குதிரை வரும்பொழுது நடக்குமா. அந்த குதிரையை எப்படி நினைச்ச காரியத்தை நடக்குது, நம்மளுடைய குறுகிய மனப்பான்மையை எடுத்துரும் இந்த குதிரை. இந்த முத்திரையை செஞ்சோம்னா குறுகிய மனப்பான்மை போயிட்டு நம்ம நம்மளை பின்பக்கம் இழுக்குது இல்லை, எத்தனை எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை போட்டு படப்படுத்துது, அது எல்லாத்துலேருந்து நம்ம விடுபட்டு வந்துடுவோம். இந்த முத்திரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அஸ்வ ரத்தின முத்திரை. கையை அஞ்சலி முத்திரையில் வந்தீங்களா, அதுக்கப்புறம் சுண்டு விரலை சேர்த்துக்கிறோம், மோதிர விரலை சேர்த்துக்கிறோம், நடு விரலையும் ஆட்காட்டு விரலையும் இப்படி மடிச்சுக்கிறோம், இந்த கட்டை விரலை இப்படி விட்டுடுறோம். இந்த நில மூலகமும் நீர் மூலகமும் வலுப்பட்டு நெருப்பும் சுதந்திரமாக விட்டுடுறோம். அதனால் நம்மளுடைய ஜீரண சக்தி அதிகரிக்குது, இரத்த ஓட்டம் நல்லா இருக்குது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு அதோட இன்னொரு அபரீதமான ஒரு இது என்னென்னா, அது நகை கொண்டு வருதோ இல்லையோ, நம்ம இந்த முத்திரையை செய்யும் பொழுது இந்த முத்திரை நம்மளுடைய இன்னொரு டைமென்ஷனில் நம்மளை கொண்டு போகுது. அப்போ போகும்பொழுது இதுவரைக்கும் புலப்படாத வழிகள் நம்மளுக்கு தெரியும். ஒரு கதவு மூடிச்சுன்னா இன்னொரு கதவு திறக்குன்றாங்களே, இங்கே கதவு மூடவே வேண்டாம், நிறைய கதவு திறக்கும். நம்மளுக்கு நிறைய வழிகள் தெரியும். இது வரைக்கும் நம்ம ஒரே ஃபோக்கஸ், ஒரு லைனில் தான் திங்க் பண்ணியிருப்போம். இப்போ விதவிதமாக திங்க் பண்ண முடியும், நம்மளால் யோசிக்க முடியும், வழிகள் கிடைக்கும், செய்யலாம். எப்பயாவது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஆஃபீஸில் திடீர்னு அமைதி தேவையாக இருக்கா, ஒன்றும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இந்த அந்த மணிப்பூரக சக்கரத்துக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. மணிப்பூரக சக்கரத்துக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டு பாருங்களேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சு பாருங்களேன். அப்படியே மன அமைதி வரும். உங்களுக்கு தெரியாத விடைகள் எல்லாம் தெரியும். சொன்ன மாதிரி வெல்த்து, பீஸ், ஹார்மனி, அமைதி, ஆனந்தம், நல்லிணக்கம் எல்லாம் வரும். அஸ்வ ரத்தின முத்திரை செய்து பாருங்கள்.